ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த பால் ஆடை வேணும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் நிறைய வந்து பால் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். இது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வரும். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஜூஸர் எடுத்துட்டேன். அதான் வந்து கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஐஸ் கட்டியோடு இருக்க ஐஸ் வாட்டர் கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை அடித்து எடுக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸ்னால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அரைங்க. அப்படி இது பண்ணும்போது நமக்கு வந்து தனியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்து பட்டர் கிடச்சிரும். இது வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சி. நமக்கு வந்து பட்டர் தனியாக, அதில் இருக்க அந்த வாட்டர் தனியாக வந்துட்டு பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஐஸ் க்யூப் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அந்த பவுலில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மிக்சரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது வந்து நம்ம அந்த பட்டரை மட்டும் வந்துட்டு மொத்தமாக வந்து சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐஸ் க்யூப் போட்டிருக்கிறதுனால அந்த பட்டரே வந்து திரண்டு வந்து தனியாக வந்து நின்றும். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து இருக்காது. இப்போ அப்படி தான் வந்துட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பட்டர் ஐஸ் க்யூப் போட்டதுனால அந்த பட்டர் வந்து எப்படி தனித்தனியாக வருதுன்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கிராம் லெவலில் தான் வந்து அந்த பட்டர் கிடச்சிது. பாருங்கள், இப்போ இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நான் வந்து எப்படி வந்து நெய்யாக வந்து உருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு நான் வந்து இந்த பட்டரை எடுத்து வச்சுருக்க பட்டரை வந்து உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து இது வந்து கரைஞ்சிரும். இதில் எவ்வளோ நெய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு கிடைக்கும். நம்ம குழம்புலாம் வந்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டியில் வந்து ஒரு கரண்டி தான் கிடைக்கும். 50 கிராம் பட்டர் அப்படின்னா வந்து அவ்வளோதான் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். இல்லைனா வந்துட்டு முருகிடுன்னு சொல்லுவாங்க நெய் வந்துட்டு. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து டார்க் எல்லோ கலராக இருக்குது. இது வந்து ஒரு பேடு எல்லோ கலராக வந்து வர வந்துட்டு இது அடுப்பில் இருக்கட்டும். இந்த ஒயிட் கலரில் மேலே பபிள்ஸ் தெரியுதுங்க இல்லைங்களா, அந்த பபிள்ஸ்லாம் வந்து அடங்குற வரை வந்துட்டு இதை ஹீட் பண்ணும்போது வந்து அது வந்து நமக்கு வந்து கீயாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ்லாம் வந்து அடங்கினா தான் வந்துட்டு அந்த கீ வந்து நமக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பபிள்ஸ்லாம் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ வந்துட்டு அந்த பபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வந்து அடங்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கைவிடாமல் வந்து அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வந்து கீ கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4-5 முருங்கைக்காய் இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கீயை வந்து மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவு தான் கிடச்சிருக்கு. இது வந்து சுத்தமான பசும்பால்லேருந்து எடுத்த நெய். நம்ம வந்து பேக்கெட் பாலில் கூட நெய் எடுத்துக்கலாம். பேக்கெட் பாலில் வந்து எப்படி வந்து ஆடையை வந்து சேர்த்து நம்ம வந்து நெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பசும்பால்லேருந்து எடுத்தது. இது வந்து நான் ஊரில் இருக்கும்போதே வந்து இந்த ஆடையெல்லாம் சேர்த்து நான் வந்து நெய் எடுத்தேன். இங்கே சென்னையில் வந்துட்டு எனக்கு வந்து பசும்பால் கிடைக்காது. அதனால் நான் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணி தான் வந்து அதிலேருந்து வந்து ஆடை எடுத்து அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நெய் காய்ச்சுவேன். அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஹோப் யூ ஆல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ இன்னொரு சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.